இந்த போதகர் தன் மனைவியிடத்தில் கேட்டார், நீ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் மார்க்கெட்டுக்கு, பேக் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே பேகை கொண்டு வந்து அந்த பாஸ்டர்மா கொடுத்துட்டு ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த பாஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடான்னா, பாஸ்டரோட பாக்கெட்டில் பணம் இல்லை, வீட்டிலும் பணம் இல்லை, ஊழியத்தில் இந்த மாதத்தில் வர வேண்டிய எந்த உதவியும் வரவில்லை. அவர்கள் செய்கிற ஊழியம் விசுவாச ஊழியம். அந்த பாஸ்டர் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு மார்க்கெட்டுக்கு நடந்து போக ஆரம்பித்தார். வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, அழகான ஒரு பாடல் ஒன்றை பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். பாட்டு பாடிட்டு போயிட்டே இருந்தார். மார்க்கெட் பக்கத்தில் போகும் பொழுது மார்க்கெட்டுக்கு முன்பதாய் ஒரு வயதான பாட்டி வெள்ளை உடை உடுத்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். இந்த போதகரை பார்த்தவுடன், மகனே பேராண்டி இங்க வா, நீ ஒரு பாட்டு பாடிட்டு வந்தல்ல, அந்த பாட்டை ஒரு 2 லைன் பாடு என்று கேட்டார்கள். உடனே அவர் பாடினார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். உடனே அந்த பாட்டி மஞ்ச பேக்கில் சுற்றி இருக்கிறது, உள்ளே ஏதோ இருக்கிறது, அந்த பேக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட, மகனே உனக்காக தான் நான் காத்திருந்தேன், நீ வருவன்னு, உனக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த கைகளில் நீட்ட சொல்லி அந்த கைகளில் கொடுத்தாங்களாம். இப்படி கையில் வாங்கின உடனே அந்த தாயாருடைய முகத்தை பார்க்க, இப்படி வாங்கிட்டு இப்படி முகத்தை பார்த்தால் அந்த பாட்டி அந்த இடத்துல இல்லை. சந்தை, அந்த மார்க்கெட் முழுவதும், அந்த சந்தை முழுவதும் தன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த மஞ்சள் கலர் பேக்கை வைத்துக்கொண்டு ஓடோடி தேடி பார்த்தார். அந்த பாட்டியை எங்கும் காணவில்லை. ஆண்டவர் சமூகத்தில் கதறினார். அந்த பையை பிரித்து பார்த்தால் ஒரு கட்டு பணம் அதில் இருந்தது. மார்க்கெட்டில் எல்லா பேக்கிலும் வாங்கினார். இன்னும் 2 பேக்கை வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கினார். இந்த கையில் 2 பேகும், இந்த கண்டில் 2 பேகும் எடுத்துக்கொண்டு பணப்பையும் வைத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு நடந்து போனார். இப்போ ஒரு பாடலை அவர் பாடிக்கொண்டு போனார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிடவில்லை. இந்த பாஸ்டர்மாக்கு ஒரே அகத்தாளம், ஒரே உண்மையை சொன்னா அவங்களுக்கு ஒரு கர்வம். அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மதப்பு. போயிருக்கேன், என்னத்தை கொண்டு வர போறான். பையையும் பார்க்குறாங்க, காய்கறிகள் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரே ஆச்சரியம் அந்த அம்மாவுக்கு. என்னையா நடந்தது? நான் இந்த பாட்டை பாடிட்டு போனேன், அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, என் கையில் ஒரு பேக்கை கொடுத்தாங்க. அந்த சந்தையெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் தேடி பார்த்தேன், அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க, யாருன்னு தெரியல. இந்த பணம் முடிச்சு அதில் இருந்தது. என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. நான் விசுவாசிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற தேவன் எனது வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் நின்று கொண்டிருக்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் என் வீட்டுக்குள் தங்கி இருக்கிறவர். நான் வணங்குகிற அந்த இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். அவர் இன்றைக்கும் என் புருஷனோடு இருக்கிறார், என் மனைவியோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, முதல் நாம் பார்த்தது விசுவாசம், ஃபெய்த்.